ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டேட்டா சயின்ஸ்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. டேட்டா சயின்ஸ்ல டேட்டா டைப்ஸா, பிகாஸ் நீங்க பைத்தான்ல பார்த்திருப்பீங்க, அண்ட் தென் மிஷின் லேர்னிங்ல பார்த்திருப்பீங்க, அது ரிலேட்டட் எல்லாத்துலயுமே நீங்க பார்த்திருப்பீங்க, டீப் லேர்னிங்லாம் பார்த்திருப்பீங்க. பட் டேட்டா சயின்ஸ்ல டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ இதுல பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் குவாலிட்டேட்டிவ், நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ். ஸோ குவாலிட்டேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா அதுல 2 கேட்டகரிஸ் வரும், லைக் ஆர்டினல், நாமினல். அண்ட் குவான்டிடேட்டிவ்ல கண்டினியூஸ், டிஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் வரும். ஸோ இதை பத்தி நம்ம டீடைல்ஸா இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஓகே, நான் சிம்பிளா ஆரம்பிக்கிறேனே. எதனா நம்ம குவாலிட்டின்னு சொல்லுவோம், சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒண்ணு ஒரு grocery ஷாப் போறோம், வாட் எவர் இட் இஸ், தால், ரைஸ், சுகர், ஏதோ ஒண்ணு வாங்குறோம், groceries வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம், அதோட குவாலிட்டி கரெக்டா இருக்குமான்னு பார்த்தானே வாங்குவோம். பிராண்ட்ஸ் என்னவோ நிறைய தான் இருக்கும், பட் அந்த குவாலிட்டி கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை குக் பண்றதுக்கோ யூஸ் பண்றதுக்கோ நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கரெக்டா? சோ அந்த மாதிரி பாக்குறது எல்லாத்துலயும் நம்ம குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ அந்த பேசிஸ்ல வர்றது எல்லாமே எனக்கு இதுல வந்துடும். சோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இதை பொறுத்தவரையும் கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் தான் இருக்கும். இதுல பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்க, கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொறுத்தவரை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரணும்னா, குவாலிட்டேட்டிவ் அப்படின்னாலே உங்களுக்கு டிஸ்கிரிப்ட் அண்ட் கான்செப்சுவல். இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கா, டிஸ்கிரிப்டிவ் அண்ட் கான்செப்சுவல். நேச்சுரலாவே அந்த நம்ம இந்த குவாலிட்டேட்டிவ் பேஸ்ட் ஆன திங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்டிவா இருக்கும், இல்ல கான்செப்ஷனலா இருக்கும். சோ இது பேஸ் பண்ணி உள்ளது எல்லாமே நம்ம குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை எப்படி மேம் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டேட்டா வந்து என்ன டைப்ல இருக்கு, அந்த கலெக்ஷன் எப்படி இருக்கு, இல்ல அது கேட்டகரி எப்படி இருக்கு. நம்ம ஒரு குவாலிட்டி செக் பண்றோம்னா அதெல்லாம் பார்ப்போம் தானே, அது கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அந்த கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கா, அந்த ஃபேப்ரிக் கரெக்டா இருக்கா, அந்த கொடுத்துருக்க ஸ்டிச்சிங், எம்ப்ராய்டரிஸ் இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துதானே ஒரு கிளாத்தை நம்ம வாங்குவோம். லைக் இந்த மாதிரி பேஸ் பண்றது எல்லாமே உங்களுக்கு இந்த குவாலிட்டேட்டிவ்ல வந்துடும். ஓகேங்களா? சோ இந்த டேட்டா கலெக்ஷன் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டி பேஸ் பண்ணி தான், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் என்ன குவாலிட்டின்னு இருக்குன்றத பேஸ் பண்ணி நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். சோ அது பேஸ் பண்ணி உள்ளது எல்லாமே இந்த குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட கேட்டகரிஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி நிறைய குரூப்ஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு கிளாத் வாங்குறோம் அப்படி சொன்ன எக்ஸாம்பிள் தான். கிளாத் வாங்குறோம் அப்படின்னாலுமே அதுல நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்கு. கரெக்டா? காட்டன், ரேயான், எம்ப்ராய்டிங், லைக் இந்த மாதிரி நிறைய இருக்கு. கரெக்டா? சோ இந்த கிளாத்லாம் இருக்கு இல்லையா, சோ ஒரு கேட்டகரிஸ் எடுத்துட்டோம்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். அதெல்லாம் பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே தான் இந்த குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டாலாம் எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா, லைக் இது ஒரு கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ், இல்ல அதை பத்தின ரிசர்ச் எல்லாம் எப்படி இருக்கும்னா, லைக் அதோட தியரிசேஷன், அதோட பெர்செப்ஷன்ஸ் அண்ட் ஹைப்போதெட்டிக்கல் தியரிஸ் இதெல்லாம் பேக் பண்றதுக்கு மெயினா யூஸ் பண்றாங்க. நான் சொன்ன அந்த கிளாத் ஆர் அந்த ஃபேப்ரிக்ஸ் இல்ல கிராசரிஸ்ல மட்டும் இது வராது, இதுலயுமே பேஸ் பண்ணி தான் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இதே பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ற மாதிரி தான் இதுல இருக்கும். நெக்ஸ்ட் திங், இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா என்ன இந்த டேட்டா எல்லாம் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, லைக் எது பேஸ் பண்ணி எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணலாம், இதுல எல்லாம் இது கிடைக்கும், இல்ல எதெல்லாம் நம்ம குவாலிட்டியும் சொல்லுவோம். ஜெனரலா கிளாத், கிராசரி சொல்லிட்டே ஃபைன். அது இல்லாம நம்ம இதெல்லாம் சொல்றோம்னா டெக்ஸ்ட், டாக்குமெண்ட், டிரான்ஸ்கிரிப்ட், ஆடியோ, வீடியோ ரெக்கார்டிங், இது எல்லாமே இந்த குவாலிட்டேட்டிவ் பேஸ்ல தான் வரும். என்ன மேம் இப்ப கிராசரி சொன்னீங்க ஃபைன், அண்ட் தென் கிளாத் சொன்னீங்க ஃபைன், ஏத்துக்க முடியுது. பட் இதெல்லாம் எப்படி மேம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் பாருங்க, கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இதோடது textual responses from open-ended survey questions. இப்போ நம்ம சர்வே எடுக்கணும்னு வச்சுக்கலாம், ஒரு ஷாப் பத்தி எடுக்கணும்னா அந்த குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் தருவாங்க. அங்க இருக்க சர்வே எல்லாமே நமக்கு கிடைக்கும். கரெக்டா? சோ இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு 5 years ஆஃப் ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுனாலே அந்த பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி யார் இந்த எலெக்ஷன்ல இப்ப வின் பண்ணுவாங்கன்னு போயிட்டு ஒரு ஓப்பன் சர்வே எடுக்கிறோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னாலே, அவங்க முன்னாடி எப்படி அந்த ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது பேஸ் பண்ணி தானே அவங்க சர்வே கொடுப்பாங்க. லைக் இந்த மாதிரி பேசிஸ் எல்லாமே எதுபடி நடக்கும், அதோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி நடக்கும். கரெக்டா? சோ அதனாலதான் இதை நம்ம குவாலிட்டேட்டிவ்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் அப்சர்வேஷனல் நோட்ஸ் ஆர் ஃபீல்ட் ஒர்க் அப்சர்வேஷன். ஃபீல்ட் ஒர்க்குங்கும் போதே அதே மாதிரிதான். ஃபீல்ட் ஒர்க்னா நம்ம என்ன சொல்லுவோம், லைக் அதோட சாயில் இல்ல லைக் பீப்புள்ஸ் பேஸ் பண்ணி வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு பேஸ்ட் ஆன் குவாலிட்டி தானே. கரெக்டா? சோ அந்த நோட்ஸ், இப்போ அப்சர்வேஷனல் நோட்ஸ் இன் தி சென்ஸ் நீங்க ஒரு தியரியோ வாட் எவர் இட் இஸ் எது எழுதுறீங்கன்னா அந்த தியரியோட குவாலிட்டியை வச்சுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த பேப்பரே உங்களுக்கு கொடுப்பாங்க.
கரெக்டா ஒரு பேப்பர் பிரசன்டேஷனோ வாட் எவர் இட் இஸ் ஏதோ நீங்க பண்றீங்கன்னா அதோட குவாலிட்டி எதுவும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. கரெக்டா இருக்கா, எல்லாம் ஓகேவா இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அதுலதான் செக் பண்ணுவாங்க. சோ இது பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே உங்களுக்கு இந்த குவாலிட்டியில வந்துரும். நெக்ஸ்ட் திங் இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட். நீங்க ஒரு இன்டர்வியூவே போறீங்க, அந்த இடத்துல நீங்க இன்டர்வியூ பார்ட்டிசிபேட் பண்ணி வெளில வந்துட்டீங்க. எதை வச்சு உங்களுக்கு ஜாப் தருவாங்க? அந்த இன்டர்வியூல நீங்க கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா, உங்க குவாலிட்டி அந்த ஜாப் ரோலுக்கு சூட்டபிளா இருக்கா அப்படின்றத பார்த்து தானே உங்களுக்கு தருவாங்க. சோ இதை பேஸ் பண்ணி தான் வரது எல்லாமே இந்த குவாலிட்டேட்டிவ்ல வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் போட்டோகிராஃப்ஸ் ஆர் வீடியோஸ். இது நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஒரு வெட்டிங் ஷூட் ஆகட்டும், இல்ல ஏதோ ஒண்ணு ஒரு போட்டோஸ் ஆர் வீடியோஸ் எடுக்கிறோம்னா அந்த குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னு நம்ம அமௌண்ட் கொடுப்போம். அந்த நெக்ஸ்ட் டைம் அவங்களை கூப்பிடுவோம். சோ இதெல்லாமே உங்களுக்கு எதுல வந்துடும்? இந்த குவாலிட்டேட்டிவ்ல வந்துடும். அண்ட் தென் கேஸ் ஸ்டடிஸ் ஆர் நரேட்டிவ்ஸ். கேஸ் ஸ்டடிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு பேப்பர் பாக்குறீங்க, அது உங்களுக்கு ஏத்த மாதிரி சூட்டபிளா இருக்கு, உங்க ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி வரது எல்லாமே இந்த குவாலிட்டி தானே. இந்த குவாலிட்டி செக் பண்ணி தானே இதெல்லாம் நடக்கும். சோ ஓவராலா என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாலிட்டி பேஸ் பண்ணி வர எல்லா டேட்டாவுமே நம்ம குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் திங், இதுல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, டூ திங்ஸ் சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நாமினல், இன்னொன்னு ஆர்டினல் சொல்லியிருந்தேன்னா. சோ ஃபர்ஸ்ட் திங் நாமினல் என்னன்னு பார்க்கலாம். நாமினல் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்டருமே இல்லாம, இல்ல எந்த ஒரு குவான்டிடேட்டிவ் வேல்யூவோட வச்சு இல்லாம அது பேஸ் பண்ணி ரேண்டமா கொடுக்கறது எல்லாமே இந்த நாமினல் சொல்றோம். ஜஸ்ட் நம்ம லேபிள் வேல்யூஸ் மட்டும் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆர்டர் இருக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப பாருங்க இந்த கலர் ஆஃப் ஹேர்னா அது நாமினல், ஹேர் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நாமினல்ல எடுத்துக்கலாம். கரெக்டா? ஏன்னா ஒன்னோட ஒண்ணு நம்மளால கம்பேர் பண்ண முடியும். பட் இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும்னு எதுவும் இருக்கா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டர் வைஸ் எதுவும் கிடையாது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கலர் ஆஃப் ஹேர் அப்படின்னா ஹேர் வந்து நிறைய கலர்ஸ்ல இருக்கு, பிளாண்ட், ரெட், பிரவுன், பிளாக், இது பேசஸ்ல தான் இருக்கு. லைக் இந்த ஆர்டர்ல இருந்தாதான் நம்ம இருக்கணும்னு எதுவும் இருக்கா? இல்ல இல்ல. இப்ப எப்படி வேணாலும் என்ன கலர்ல வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஒண்ணு ஒரு சில பேர் அவங்களோட ஹேர் கலர் நேச்சுரலாவே இப்படி இருக்கலாம், இல்ல அவங்க கலரிங் பண்ணிருக்கலாம். பட் இதெல்லாம் இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. கரெக்டா? நம்ம எந்த வாய்ஸ் வேணாலும் நமக்கு இருக்கிறது அதெல்லாம் நேச்சுரலா இருக்கிறது தான். சோ அப்ப அதெல்லாம் உங்களுக்கு நாமினல்ல வந்துடும். சேம் அதே மாதிரிதான் மேரிடியல் ஸ்டேட்டஸ், சிங்கிளா, விடோவா, இல்ல மேரிடா, இல்ல நேஷனாலிட்டி இந்தியனா, ஜெர்மனா, அமெரிக்கனா, இல்ல ஜெண்டர் மேலா, ஃபீமேலா, இல்ல அதர்ஸா, இல்ல ஐ கலர் பிளாக்கா, ப்ரௌனா, ப்ளூவா, இல்ல இந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் ஒரு ஆர்டர் வைஸ் நம்மளால பிக்ஸ் பண்ணவே முடியாது. கரெக்டா? இதெல்லாம் நேச்சுரலாவே நடக்கிற ஒரு விஷயம். இப்படிதான் இருக்கணும், இவங்க இப்படி இருந்தாங்கன்னா அடுத்து இப்படிதான் இருக்கணும்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கரெக்டா? சோ எந்த ஒரு ஆர்டருமே இல்லாம நமக்கு ஒர்க் பண்றோம், அது பேஸ் பண்ணி இந்த டேட்டா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நாமினல்ல சொல்லுவோம். ஓகேங்களா? சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் திங் ஆர்டினல். ஆர்டினல் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்ம அங்க என்ன பார்த்தோம், நாமினல்னா எந்த ஆர்டருமே கிடையாது, ரேண்டமா கொடுக்கறதுன்னு பார்த்தோம். கரெக்டா? ஆர்டினல்னா அதுக்கு நேரா ஆப்போசிட் தானே. ஆர்டர் வைஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த பொசிஷன் இது இங்கதான் இருக்கணும், இந்த ஸ்கேல்ல தான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் இது ஆர்டினல் அப்படின்றத நம்ம பிக்ஸ் பண்றது எல்லாமே நம்ம ஆர்டினல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த டேட்டா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா லைக் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், அவங்களோட ஹாப்பினஸ்க்கு இதெல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பட் அது பேஸ் பண்ணி இந்த ஒரு அரித்மெட்டிக் டாஸ்க்மே நம்மளால பண்ண முடியாது. ஜென்ரலா சொல்லியிருக்காங்க, ஒரு ஆஃப் எக்ஸாம்பிளுக்காக இது சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதை பொறுத்தவரை எப்படி சொல்றாங்கன்னா லைக் குவாலிட்டேட்டிவ்க்கும் குவான்டிடேட்டிவ்க்கும் இன் பிட்வீனா ஒர்க் ஆகும்னு சொல்லிருக்காங்க. அதுலயும் இதுல ஒன் ஆஃப் கான்செப்ட் மாதிரி வரும், இதுலயும் ஒன் ஆஃப் கான்செப்ட் மாதிரி வரும். ஏன் இப்படி சொல்றேங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். சோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆர்டினல்னா உங்களுக்கு ரேண்டமா இல்லாம ஆர்டர் வைஸ் இருக்கணும். கரெக்டா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபீட்பேக்கே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஷாப், வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு கம்பெனி இதோட சாட்டிஸ்பாக்சன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீட்பேக் கொடுங்கன்னா நம்ம ரேட்டிங் 1 to 10 ஆர்டர் தானே கொடுப்போம். லைக் 10, 8, 7, 9 இப்படி ஆர்டர் வைஸ் இல்லாம அன்ஆர்டர் வைஸா கொடுப்போம். இல்ல இல்ல, அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும். கரெக்டா? லைக் அது ஒண்ணு சொல்லலாம். நெக்ஸ்ட் லெட்டர் கிரேட்ஸ். எக்ஸாம்ல எல்லாம் இவ்வளவு கிரேட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்டர் சொல்லுவோமா, ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், டி கிரேட், லைக் இப்படி ஒரு ஆர்டர் இருக்கும். அந்த ஆர்டர் வைஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த ரேங்கிங் காம்படிஷன்ல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்கா, செகண்ட் ரேங்கா, தேர்ட் ரேங்கா, இது பேஸ் பண்ணி எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையா இருக்கா, மீடியமா இருக்கா, லோவா இருக்கா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பொறுத்த பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லெவல், நீங்க ஹையர் செகண்டரியா, இல்ல செகண்டரியா, இல்ல பிரைமரியா, லைக் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வரும்ல. இதெல்லாமே நம்ம அன்ஆர்டர்ல சொல்ல முடியாது. கரெக்டா? ஆர்டர் வைஸ் இருந்தா மட்டும்தான் இது கரெக்டா நம்மளால அந்த டேட்டா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். சோ அதனாலதான் இது என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஆர்டினல் டேட்டா அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓவரால் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்த்தோம், குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்னா இந்த குவாலிட்டி பேஸ் பண்ணி வரும்.
அதுல 2 டைப்ஸ் இருக்கு, நாமினல், ஆர்டினல். நாமினல் இன் த சென்ஸ் உங்களுக்கு அன்ஆர்டர்டா இருக்கும், எந்த ஆர்டர் வைஸ் வேணாலும் வரலாம் ரேண்டமா. அண்ட் தென் ஆர்டினல் இன் த சென்ஸ் உங்களுக்கு ஆர்டர் வைஸ் மட்டும்தான் வரணும். ஓகேங்களா, புரிஞ்சுச்சா? ஃபைன். சோ இதோட டிஃபரன்ஷியேட் பார்க்கலாம், நாமினலுக்கும் ஆர்டினலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நாமினல்ல நம்மளால குவான்டிஃபை பண்ண முடியாது. கரெக்டா, எப்படி வேணாலும் இருக்கலாம், ரேண்டமா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆர்டினல் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சீக்வன்ஷியல் ஆர்டர்ல தான் இருக்கணும். இந்த பொசிஷன்ல எனக்கு இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருந்தாகணும், அப்படிதான் நல்லா ஒர்க் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம என்ன சொல்லலாம் நாமினல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லலாம், இல்ல கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லலாம், இதோட இன்னொரு நேம். அண்ட் தென் ஆர்டினல் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இது ரெண்டுலயுமே வரும். சோ அதனால இன்பிட்வீன் அப்படின்னு சொல்லுவோம். குவாலிட்டேட்டிவ்க்கும் குவான்டிடேட்டிவ்க்கும் இன்பிட்வீன்ல வருதுனால நம்ம இன்பிட்வீன் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நாமினல்ல நம்ம எந்த ஒரு குவான்டிடேட்டிவ் வேல்யூவை எடுத்து என்னால எந்த ஒரு அரித்மெட்டிக்கல் பெர்ஃபார்மேஷன் ஆபரேஷன்ஸையும் பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா அந்த வேல்யூஸ் வந்து எனக்கு ஆர்டரா இருக்காது. இதே ஆர்டினல் இந்த சென்ஸ் அந்த ஆர்டினல் டேட்டா தான், பட் இதுவுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு சிலருக்கு இது மாதிரி மாறும். சோ இது மாதிரி இல்லதுனால இந்த ஆபரேஷன் பண்ண முடியாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங், நாமினல் டேட்டா நம்ம மத்த ஒரு எந்த ஒரு அனதர் டேட்டாவோட கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு அன்ஆர்டர். கரெக்டா? இந்த வாய்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருந்தா மட்டும் நல்லா கம்பேர் பண்ண முடியும், இல்லைன்னா கம்பேர் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? சோ அந்த வாய்ஸ் ஆர்டர் ஐ மீன் ஆர்டினல் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்மளால அந்த ஆர்டர் வைஸ் இருக்கிறதுனால கம்பேர் பண்ணிக்க முடியும். சோ இதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ், ஐ கலர், ஹவுசிங் ஸ்டைல், ஜெண்டர், ஹேர் கலர், ரிலீஜியன், மேரிடல் ஸ்டேட்டஸ், எத்தனிசிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு நாமினல்ல வரும். அண்ட் தென் ஆர்டினல் இந்த சென்ஸ் உங்களுக்கு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், எஜுகேஷன் லெவல், லிட்டர் கிரேட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இங்கன்னா ஆர்டினல்ல வரும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா. அங்க என்ன பார்த்தோம், குவாலிட்டி பார்த்தோம், இங்க குவான்டிட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். குவான்டிட்டினாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், எவ்வளோ, இது வந்து எவ்வளவு இருக்கும். நம்ம ஒரு கிராசரிஸ்ல போய் ஏதோ வாங்குறோம் அப்படின்னா அந்த குவாலிட்டி செக் பண்றது குவான்டிடேட்டிவ், ஐ மீன் குவாலிட்டேட்டிவ். அதோட பிரைஸ் செக் பண்றது குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதோட குவாலிட்டி செக் பண்றது குவாலிட்டேட்டிவ், அதோட பிரைஸ் செக் பண்றது குவான்டிடேட்டிவ். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த டேட்டா எதை பேஸ் பண்ணி இருக்கு, நியூமரிக்கல் வேரியபிள்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். கரெக்டா? நம்ம எவ்வளவு இருக்கும் என்னன்றத மெஷர் பண்ணினால வாங்கிக்க முடியும். கரெக்ட் தானே? சோ அதனாலதான் இதை வந்து குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அங்க நம்ம என்ன சொன்னோம், லைக் குவாலிட்டேட்டிவ்ல நம்ம என்ன சொன்னோம், டிஸ்கிரிப்டிவ் அண்ட் கான்செப்சுவல் சொன்னோமா. இங்க என்ன சொல்றோம், குவான்டிடேட்டிவ்ல இது வந்து மோர் ஆப்ஜெக்டிவ், கன்க்ளூசிவா இருக்கும். என்னால அதை முடிக்க முடியும். கரெக்டா இவ்வளவுதான் பிரைஸ்னு அனலைஸ் பண்ணி என்னால வாங்கிக்க முடியும். சோ அதனாலதான் இதை வந்து மோர் ஆப்ஜெக்டிவ் அண்ட் கன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அதை மெஷர் பண்ண முடியும். இந்த வேல்யூஸையும் இந்த நம்பர்ஸையும் என்னால மெஷர் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த இது பொறுத்தவரைக்கும் எது பேஸ் பண்ணி இருக்கும், அந்த குவான்டிட்டி எவ்வளோ, ஹவு மச், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹவு மச் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இது எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா கவுண்ட் அண்ட் மெஷர். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இவ்வளவு கேஜினா லைக் இவ்வளோ பிரைஸ் தான். கரெக்டா? 1 kgனா 100 rupees, 2 kgனா 200 rupees. லைக் இந்த மாதிரி என்னால இந்த மெஷர் பேஸ் பண்ணி அந்த பிரைஸ என்னால வாங்கிக்க முடியும். சோ இதுல இருந்து இது வந்து எங்க இதெல்லாம் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா லைக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சர்வேஸ், மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ், மெட்ரிக்ஸஸ், இது பேஸ் பண்ணி எல்லாம் என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். சோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஏஜ், ஹைட், வெயிட், இதெல்லாமே என்னால மெஷர் பண்ண முடியும். கரெக்ட் தானே? நீங்க எவ்வளவு ஏஜ், உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட ஹைட் என்ன, உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால மெஷர் பண்ண முடியும். எவ்வளோனா அக்யூரேட்டா இப்ப ஹைட் அப்படின்னா லைக் 150 சென்டிமீட்டர் அப்படின்னு நல்லா ஈஸியா சொல்லிட முடியும். லைக் இந்த மாதிரி உள்ளது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரும் உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஃபாரன்ஹீட், லைக் இந்த மாதிரிலாம் உங்களால அனலைஸ் பண்ணிக்க முடியும்ல. அண்ட் தென் இன்கம். இன்கம் இந்த சென்ஸ் உங்க சேலரி, எவ்வளவுக்கு எவ்வளவு சேலரி வாங்குறீங்க இந்த ஜாப்க்கு அப்படின்னா அது உங்களால எக்ஸாக்டா சொல்ல முடியும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் சிப்லிங்ஸ். நம்பர் ஆஃப் சிப்லிங்ஸ் தான் கூட பிறந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க என்னன்றது. அண்ட் தென் டெஸ்ட் ஸ்கோர்ஸ். டெஸ்ட் ஸ்கோர்ஸ் இந்த சைன் உங்களுக்கு இவ்வளவு இந்த எக்ஸாம்க்கு இவ்வளவு ஸ்கோர் வாங்கிருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ண முடியும். அண்ட் தென் ஸ்டாக் பிரைசஸ் என்னால அக்யூரேட்டா இவ்வளவுதான்னு சொல்ல முடியும். சோ இது எல்லாமே தான் உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபைன். இதுலயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 திங்ஸ் இருக்கு. ஒன்னு டிஸ்கிரிப்டிவ், ஐ மீன் டிஸ்கிரீட், இன்னொன்னு கண்டினியூஸ்.
டிஸ்கிரீட் இன் த சென்ஸ் இது என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இதை டிஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம், இல்ல செப்பரேட்னு சொல்லுவோம். அக்யூரசியா என்னால பர்டிகுலரா இவ்வளவுதான் அப்படின்னு செப்பரேட் பண்ணி ஒரு கான்செப்ட அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி சொல்ல முடியும்னா அது எல்லாமே எனக்கு இந்த டிஸ்கிரீட்ல வந்துடும். ஓகேங்களா? இது பொறுத்த வரையும் உங்களுக்கு இன்டீஜர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, சோ இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஒரு கிளாஸ்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா உங்களால 53 ஸ்டூடெண்ட்ஸ் 63 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா சொல்லிக்க முடியும். கரெக்ட் தானே? சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வரது எல்லாமே உங்களுக்கு இந்த டிஸ்கிரீட் டேட்டால வந்துடும். இது எது பண்ணி இதெல்லாம் வந்து நம்மளால ப்ரோக் பண்ண முடியாது. கரெக்டா? லைக் இப்போ ஒரு கிளாஸ்ல 53 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதை நீங்க டெசிமலாவோ இல்ல ஃபிராக்ஷனாவோ சொல்ல முடியுமா? லைக் 5/3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களால சொல்ல முடியுமா? முடியாது, அதுக்கு பாசிபிளே இல்ல. கரெக்டா? சோ இந்த மாதிரி இதனால டெசிமல் பண்ண முடியாத ஃபிராக்ஷனல் வேல்யூஸ் தான் பண்ண முடியாத எல்லாமே எங்க வந்துரும்? டிஸ்கிரீட்ல வந்துரும். டிஸ்கிரீட் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அதை கவுண்ட் பண்ணலாம், அந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபைனைட்டா இருக்கும். ஓகேங்களா? அதை என்னால சப்டிவைட் பண்ண முடியாது. அது பேஸ் பண்ணி வரது எல்லாமே உங்களுக்கு இந்த டிஸ்கிரீட்ல வந்துரும். சோ இந்த டிஸ்கிரீட் டேட்டா பேஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா லைக் பார் கிராஃப், நம்பர் லைன், ஃப்ரீக்வன்சி டேபிள் இதெல்லாமே ஈஸியா போட்டுற முடியும். கரெக்ட் தானே? ஏன்னா எந்த ஒரு டெசிமல் தேவையில்லை, இந்த ஒரு ஃபிராக்ஷனல் நமக்கு தேவையில்லை. சோ அப்படிதான் நம்மளால ஈஸியா அந்த ஒர்க்கை முடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள். சோ எக்ஸாம்பிள்ஸ் இந்த சென்ஸ் இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கிளாஸ் 53 ஸ்டூடெண்ட்ஸ்னா பீரியடா 53 இருக்காங்கன்னு சொல்லிட முடியும். அண்ட் தென் ஒரு போனோட பிரைஸ் லைக் 63,000 அப்படின்னா இந்த ஒரு ஆப்பிள் ஐபோன் இவ்வளவு பிரைஸ் ஆகுது அப்படின்றத என்னால சொல்ல முடியும். அந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் போது ஒரு 20 எம்ப்ளாயிஸ் 25 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட முடியும். அண்ட் தென் எத்தனை பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஒரு ரன்னிங் காம்படிஷன் வாட் எவர் இது ஒரு காம்படிஷன் அப்படின்னா ஒரு 100 பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிட முடியும். அண்ட் தென் டேஸ் இன் அ வீக், என்னால எவ்வளவு டேஸ் இருக்கும் வீக்னா 7 days அப்படின்னு ஆப்வியஸா சொல்லிட முடியும். ஸோ அப்படி நம்மளோட இன்டீஜர்ஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸ் நமக்கு கண்டினியூஸா யூஸ் பண்ற மாதிரி வரது எல்லாமே எங்க வந்துடும்? இந்த டிஸ்கிரீட் டேட்டால வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ் டேட்டா இன் தி சென்ஸ் உங்களுக்கு இதை நம்ம எப்படி சொல்லலாம்? அங்க நான் டிஸ்கிரீட் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அதை ஹோல் நம்பர்ஸா இருக்கும், ஃபிராக்ஷனலோ டெசிமலோ பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? பட் அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் இங்க. என்ன பண்ணலாம்? ஃபிராக்ஷனலோ டெசிமலோ என்னால பண்ண முடியும். அப்படித்தானே? சோ கண்டினியூஸ் டேட்டா அப்படின்ற போது உங்களுக்கு ஃபிராக்ஷனல் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்ட்ராய்ட் போனோட வெர்ஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம்? லைக் 1.2 5.3 இந்த மாதிரி சொல்லலாமா? கரெக்டா? சோ அண்ட் தென் ஹைட் ஆஃப் அ பர்சன். ஹைட் ஆஃப் அ பர்சன் என்ன மேம் நீங்க அங்கேயும் ஹைட் ஆஃப் அ பர்சன் சொல்லியிருந்தீங்க, இங்கேயும் சொல்றீங்கன்னா ரெண்டுலயும் வரும். ஏன்? ஏன்னா நம்ம அங்க என்ன சொல்லுவோம், டிஸ்கிரீட்ல ஹைட் ஆஃப் அ பர்சன்னா லைக் 153 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இன்கேஸ் அது கண்டினியூஸ் சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? 5.0 5.1 சென்டிமீட்டர் இப்படின்னு நம்ம டெசிமலே நம்மளால ஹைட் சொல்ல முடியும். கரெக்டா? சோ அதனாலதான் இது ரெண்டுலயுமே பிளேஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டோட லென்த். ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது அக்யூரேட்டா இவ்வளவு லென்த்னு சொல்ல முடியாது. லைக் 5.2 ஒரு ஏதோ ஒரு ஸ்கேலோ இல்ல ஏதோ ஒரு உங்க மொபைல் போனோட இன்ச்சஸோ ஒரு டிவியோட இன்ச்சஸோ உங்களால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. 14.2 inches இப்படின்றதெல்லாம் சொல்லலாம் இல்லையா? சோ இதை பேஸ் பண்ணி வரது எல்லாமே இந்த கண்டினியூஸ் டேட்டால வரும். ஓகேங்களா? சோ அந்த கண்டினியூஸ் டேட்டா அப்படிங்கும் போது அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்மாலர் லெவலா டிவைட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒண்ணு இல்ல, அது வந்து நம்ம டெசிமலா இல்ல ஃபிராக்ஷனலா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதா இங்க சொல்லியிருக்காங்க. சோ இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் பேஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணிக்க முடியும். சோ இதுல இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டிஸ்கிரீட்டுக்கும் கண்டினியூஸ்க்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க டிஸ்கிரீட் இன்டினியஸ் ஆர் ஐ மீன் இன்டீஜர் ஆர் ஹோல் நம்பர்ல இருக்கும், இங்க கண்டினியூஸ்ல உங்களுக்கு ஃபிராக்ஷனல் ஆர் டெசிமல்ல இருக்கும். ஓகேங்களா? சோ இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், டெம்பரேச்சர், ஹைட், வித், டைம், ஸ்பீடு இதெல்லாமே சொல்லலாம் இல்லையா? டெம்பரேச்சர் இந்த சென்ஸ் உங்களுக்கு 100.1 செல்சியஸ் இல்ல ஃபாரன்ஹீட். ஹைட்டுங்கும் போது நான் சொன்ன மாதிரி 5.2 inches. வித் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த சரௌண்டிங் எவ்வளவு இருக்கு அப்படின்றத சொல்லலாம். டைமுங்கும் போது உங்களுக்கு 12:30 லைக் இந்த மாதிரி சொல்லலாம். ஸ்பீடுங்கும் போது லைக் 100 kilometer per hour இல்ல 100.5 kilometer லைக் இந்த மாதிரி உங்களால டெசிமல்ல சொல்ல முடியும். சோ எதெல்லாம் உங்களுக்கு ஃபிராக்ஷனல்ல அண்ட் டெசிமல் பேஸ் பண்ணி சொல்ல முடியுமோ அதெல்லாம் இந்த கண்டினியூஸ்ல வந்துரும். எதெல்லாம் அப்படி சொல்ல முடியாதோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த டிஸ்கிரீட்ல வந்துரும். சோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ இது பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹைட் ஆஃப் அ பர்சன் அண்ட் தென் வெஹிக்கலோட ஸ்பீடு அண்ட் தென் டைம் டேக்கன். ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? அக்யூரேட்டா 24 hours 19 hours 20 hours சொல்ல முடியாது. அது மேற்பட்ட ஆகலாம் இல்லையா? மேபி நீங்க ரேண்டமா சொல்லலாம். பட் ஆனா அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு கண்டிப்பா அவ்வளோ எக்ஸாக்டா அவ்வளவு ஆகாது. கரெக்ட் தானே? ஒரு 5 hours
5 hours 30 minutes அந்த மாதிரி சொல்லலாம்ல. சோ அது மாதிரி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் இல்லைங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வைஃபையோட ஃப்ரீக்வன்சி. நம்ம ஒரு ஆஃபீஸ்ல எங்கேயும் இருக்கோம்னா அந்த வைஃபை ஃப்ரீக்வன்சி எவ்வளவு ஸ்பீடா கிடைக்குதுங்கிறத அனலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் மார்க்கெட் ஷேர் பிரைஸ், இன்னைக்கு எவ்வளவு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு, இந்த ஒர்க்ஸ் எல்லாமே எங்க வந்துரும் உங்களுக்கு? இந்த கண்டினியூஸ் டேட்டால வந்துரும். சோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதோட டிஃபரன்ஷியேட் பார்க்கலாம். சோ டிஸ்கிரீட்டுக்கும் கண்டினியூஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சோ டிஸ்கிரீட் இன் தி சென்ஸ் உங்களுக்கு இது கவுண்டபிளா இருக்கும் அண்ட் தென் ஃபைனைட்டா இருக்கும், லைக் இன் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ்ல. கண்டினியூஸ் இன் தி சென்ஸ் உங்களுக்கு மெஷரபிளா இருக்கும், லைக் அது ஃபிராக்ஷனல் டெசிமல் பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் டிஸ்கிரீட் இன் தி சென்ஸ் உங்களுக்கு அது பார் கிராஃப் இல்ல லைன் கிராஃப் இந்த மாதிரி கிராஃப் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். கண்டினியூஸ் யூஸ் பண்ணி ஹிஸ்டோகிராம் இந்த மாதிரி கிராஃப்ஸ் எல்லாமே உங்களால மேக் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல டிஸ்கிரீட் டேட்டா வந்து உங்களால ஸ்மாலர் சப் டிவிஷன்ஸா கன்வெர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு ஹோல் நம்பர் கரெக்டா, அதனால டிவைட் பண்ணி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கண்டினியூஸ்ல ஈஸியானால டிவைட் பண்ணி சொல்லிடலாம். இப்ப நம்ம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி. அண்ட் நெக்ஸ்ட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட்ல உங்களுக்கு அந்த ஸ்பேசஸ் இருக்கும் கரெக்டா, அதாவது 52 இன்ச்சஸ்னா நெக்ஸ்ட் 53 இன்ச்சஸ் கரெக்டா, இவ்வளவு ஸ்பேஸ்ன்றது இருக்கும். பட் இங்க கண்டினியூஸா ஒரு வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும், லைக் 51.1 51.2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ச் பை இன்ச் உங்களால டிவைட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ டிஸ்கிரீட்ங்கும் போது அதோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்க அண்ட் டேஸ், சைஸ், ஷூவோட சைஸ் என்ன, இந்த மாதிரி அக்யூரேட்டா சொல்றதெல்லாம் டிஸ்கிரீட்ல வந்துடும். கண்டினியூஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு டெம்பரேச்சர் ஆஃப் அ ரூம் அண்ட் தென் வெயிட் ஆஃப் அ பர்சன், லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட், இது எல்லாமே உங்களுக்கு இந்த கண்டினியூஸ்ல வந்துடும். ஓகேங்களா? சோ ஃபைன். ஓகே. சோ இதுல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா டைப்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னதுதான் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒன்ஸ் ஒரு ரிவைஸ் பாத்திரலாம். சோ இதுல குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரெண்டு இருக்கு. குவாலிட்டேட்டிவ் இந்த சென்ஸ் உங்களுக்கு அதோட குவாலிட்டி செக் பண்ணி தரது, ஒரு கிராசரிஸ் வாங்குறீங்கன்னா அதோட குவாலிட்டி செக் பண்றது. குவான்டிடேட்டிவ்னா அதோட பிரைஸ் செக் பண்ணி தரது. சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டினல் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணி இருக்கும், லைக் ரேங்க் ஆகட்டும், 1 2 3 இல்ல காம்படிஷன் பிரைஸ் ஆகட்டும், கிரேட் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு ஆர்டர் வைஸ் இருக்கிறது தான் ஆர்டினல். நாமினல் இந்த சென்ஸ் அது ஆர்டர் வைஸ் இருக்காது, லைக் ஹேர் கலர், ஐ கலர், இதெல்லாம் ஒரு ஆர்டர் வைஸ் இருக்காது இல்லையா? சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வரதெல்லாம் நமக்கு நாமினல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ்னா ஆல்ரெடி நம்ம பிரைஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்றது. இதுல கண்டினியூஸ் டிஸ்கிரீட் ரெண்டு இருக்கு. கண்டினியூஸ் இந்த சென்ஸ் அதை நம்மளால டிவைட் பண்ணிக்க முடியும் கரெக்டா, லைக் ஃபிராக்ஷனல் டெசிமல் பேஸ் பண்ணி வர வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு டிவைட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். டிஸ்கிரீட் இந்த சென்ஸ் உங்களால அதை டிவைட் பண்ண முடியாது, ஹோல் நம்பர்ஸா மட்டும் தான் இருக்கும். லைக் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் அப்படின்னா அது உங்களுக்கு டிஸ்கிரீட்ல வரும். இங்க கண்டினியூஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு அதை கேன்சல் பண்ற மாதிரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால அதை ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஃபைன். சோ இதெல்லாம் தான் நம்ம டேட்டா டைப்ஸ் சொல்லுவோம்.